ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஜாலி தான், ஃபேன்ஸ்லாம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிட்டோம்ல. 2013 MS தோனி ஜெயிச்சாரு. 12 வருஷம் கழிச்சு நம்ம ரோஹித் சர்மா ஜெயிச்சிருக்காரு. இந்த லாஸ்ட் 9 மந்த்ஸ்ல ரெண்டாவது ஐசிசி ட்ராஃபிலேயே எல்லாரும் புலம்புனாங்க. நானும் தான் புலம்புனேன். T20 ஆகட்டும், ஒன் டே இன்டர்நேஷனல் ஆகட்டும், 4 ஃபைனலில் கொண்டு போயிட்டார் ரோஹித் சர்மா. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் விளையாடிருக்கோம், அண்ட் ODI வேர்ல்டு கப் 50 ஓவர்ஸ் விளையாடிருக்கோம். T20 ஃபைனல், வேர்ல்ட் கப், இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல், 2 ஃபைனலும் ஜெயிச்சிட்டோம். 2 ரன்னர் அப். நாட் அ மீன் ஃபீட். இதே ரோஹித் சர்மா தான் எல்லாரும் ஃபிசிக்ஸ் சரியில்லை, ஃபிட்னஸ் சரியில்லை, ஃபார்ம் சரியில்லை, அப்படி இப்படின்னாங்க. நான் ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்ட போய் பாருங்கள் ரோஹித் சர்மா பற்றி, அவரோட அச்சீவ்மெண்ட் டு இந்தியான்னு. ஃபென்டாஸ்டிக். அவரோட ரோலக்கிங் ஸ்டார்ட் இருக்குல்ல, அதனால தான் நடுவில் நேற்று ஷேயஸ் ஐயர் ஆகட்டும், அக்சர் பட்டேலாலும் தே குட் டேக் சம் டைம். பிரில்லியன்ட். த வே க்ரீஸை விட்டு வெளில வந்து லாப் பண்ணுறதாகட்டும், புல் பண்ணுறதாகட்டும், கட் பண்ணுறதாகட்டும், சூப்பர். அப்புறம் எப்படி ஸ்டம்ப் ஆன இருப்பீங்க? ஏன்னா அவர் அவுட் ஆகும்போது கடைசி அந்த 50 பாலில் 19 ரன் தான் வந்தது. அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் வேறு கெப்ட் தம் குவைட், பிரேஸ்வெல் அண்ட் மிச்சல் சாட்னர். ஸோ வி ஹேட் டு கம் அவுட். பால் லைட்டாக டர்ன் ஆச்சு, ஸ்டம்ப் அவுட் ஆகிட்டார். பட் பை த டைம் டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டார். 254 ஃபார் 4 விக்கெட்ஸ் ஜெயிச்சது. கிரிட்டிக்ஸ் வந்து இது இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்தியாவுக்கு ஃபேவராக இருந்தது பிச்சு, அது அட்வான்டேஜ், எல்லாமே ஒரே வென்யூவில் இருந்தது, வெரி அன்ஃபேர்னு. ஐ ஒன்ட் அக்செப்ட் தட். டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே எல்லா பிளேயிங் நேஷன் 8 நேஷனோட ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்தாங்க. அப்பயே சொல்லியிருந்துருக்கணும், வேர் எவர் யூ பிளே, எண்ட் ஆஃப் த டே நல்லா விளையாடணும், அதான் முக்கியம். இதே இந்தியாவில் தான் 3-0 தோற்றோம் நியூசிலாண்டுக்கு அதில் டெஸ்ட்டு. அப்போது நம்ம பிச்சு இல்லையா? கிரிக்கெட்டில் வந்து அன்பீட்டன் இந்த ஹோல் டோர்னமெண்ட்டுங்க. நோ சர்ப்ரைஸ் இன் தி சக்ஸஸ் அட் ஆல். இந்தியா ஹேட் த பெஸ்ட் bowling அட்டாக். அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த டோர்னமெண்ட்லேயே. ஈவன் தோ பிச்சில் அவ்வளோ ஹெல்ப் இல்லைனாலும் அக்யூரேட்டாக வருண் சக்ரி வாஸ் த வெரி கீ. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாடுங்கன்னு சொன்னால் கடைசி 3 மேட்ச் விளையாடுறது பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸு. எனிவேர் யூ பிளே, இந்த டீம் ஜெயிச்சிருந்துருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங், பேட்டிங் ஆகட்டும், போலிங் ஆகட்டும், சம்படி அதர் வில் டர்ன் அப். இப்போ விராட் கோலி இதே டோர்னமெண்ட்டில் 2 மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. கில்லு ஒரு 100 அடிச்சார் பங்களாதேஷ்னா, அங்கேயே டவுட் ஆயிருக்கும். நேற்று ரோஹித் சர்மாவோட இது ஆகட்டும், 4th ஃபைனல், எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். 500 rupees கான்ட்ரிபியூட் பண்ணிக்கார் குரூப்பில் டூப்பு. அவரோட டிபி சூப்பராக இருக்கும். தேங்க்யூ குரூப்பில் டூப்பு. இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால தான் எங்களால் இந்த சேனல் நடத்த முடியுது. இல்லைனா இன்கமே இல்லை. உங்களுக்கு தெரியும், 40-50,000 வியூ போனால் தான் சம்திங் வரும். அதுவும் கிரிக்கெட்டு சுத்தம் 500 பேர் 600 பேர் பார்க்குறாங்களா? ஃபேஷனுக்காக பண்ணுறோம். நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோ போடுங்க கிரிக்கெட்டை பற்றினு, அதனால தான் போடுறோம். பட் வி எக்ஸ்பெக்ட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஃபேன்ஸ் ஆல்சோ. யாரால் முடியுமோ தேங்க்ஸ் பட்டன் ஒன்று இருக்குது, சூப்பர் தேங்க். 40 ரூபா தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட். சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏகப்பட்ட ஒர்க் லோட் இருக்குது இதில், தெரியும். IPL வேறு வரப்போகுது. உங்கள் பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் ஆரஞ்சு கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. அண்ட் கம்பல்ஷனில் அகைன் இட் இஸ் அ ரிக்வஸ்ட். தேங்க்யூ குரூப்பில் டூப் அகைன். ஸோ இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் வரலன்னா கிரிக்கெட்டை பற்றி பேசுறது கஷ்டம் தான் எல்லாமே. எனிவே, நெவர்தலஸ் டோர்னமெண்ட் முடிச்சு. அண்ட் இப்போ மற்றபடி என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோம். சரிங்களா? புகழறதுக்கு வார்த்தையில் நேற்று ப்ரிவியில் கூட நான் சொல்லியிருந்தேன், கோலி கேர்ஃபுல் வித் ஸ்பின்னு. நீங்கள் குஷ்தீப் ஷா மட்டும் தான் நீங்கள் ஸ்பின்னு லெஃப்ட் ஆம், ஈவன் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னு. அதே மாதிரி வந்தோன்னே ஃபஸ்ட்டு பால் எல்பிடபிள் ஆகிட்டார். அதுவும் எனக்கு புரியல, ஏன் எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட் பேட் போகாமல் ஃப்ளிக் பண்ணுற மாதிரி கிராஸ் பேட்டட் போச்சா பால் உள்ளே வந்தது. ஸ்ட்ரெயிட் பேட்டில் இருந்தால் கண்டிப்பாக பேட்டில் பட்டிருக்கும் அது. ஸோ நிறைய பேட்ஸ்மேன் அப்படி பண்ணுறாங்க. அது என்ன காரணம்னு தான் எனக்கு புரியல வந்த உடனே. அண்ட் இது எங்கே டேர்ன் ஆக போகுதுன்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. பட் நெவர்தலஸ் ரோஹித் சர்மா அவரோட டிட் த டேமேஜ். அண்ட் ப்ரிவியில் 270 ரன் இஸ் வின்னிங் ஸ்கோர் சொன்னேன். குட். ரோஹித் பிக் மேட்ச் பிளேயர். ரோஹித் அண்ட் விராட் கோலி கீ. ஒன் ஆஃப் தம் ஹேவ் டு ஸ்கோர். ரோஹித் ஸ்கோர். அந்த ப்ரீபிள் கிரிட்டிசிஸ்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. அவரோட போலிங், அவர் பேட்டிங் மட்டும் இல்லை, கேப்டன்சி. 4 ஸ்பின்னரை யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. இந்த எண்ட்லேருந்து யார் போடணும், விண்டு வர எண்டில் யார் போடணும், எந்த இடத்துல ரஃப் இருக்குது, லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் அவங்க போலிங் போட்ட இடத்துல எங்கே ரஃப் இருக்குது, அந்த இடத்துல எங்கே வருணோட பிச் ஆகணும் பால், குல்தீப் எங்கே பிச் ஆகணும், எந்தெந்த நேரத்தில் கொண்டு வரணும். குல்தீப் தான் மோமெண்ட் ஆஃப் த மேட்ச்னா குல்தீப் அதை அந்த 2 விக்கெட் பேக் டு பேக் எடுத்தாரியா, கேன் வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா. தட் சேஞ்ச் த மேட்ச். தே புட் ஆன் த பேக் ஃபுட். 270 இஸ் வின்னிங் ஸ்கோர்னு. இந்த 255 பாருங்கள், கஷ்டப்பட்டு தான் கடைசியில் ஜெயித்தோம். அண்ட் எல்லாருமே தே கேவ் தர் ஈக்குவல் டீம் கோஆர்டினேஷன் ஆகட்டும், அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும். ஓப்பனிங் 105, அதிலே பாதி மேட்ச் ஜெயிச்சிட்டோம் 250 சேஸ் பண்ணும்போது. 4th விக்கெட் ஒரு 61, 6th விக்கெட் ஒரு 38. கலெக்டிவ் டீம் எஃபர்ட். சுப்மன் கில் ஒரு 31 ஆகட்டும், ஸ்ரேயஸரோட க்ரூஷியல் 48, அக்சர் பட்டேலோட 29, அண்ட் KL ராகுலோட 34, அண்ட் ஹார்திக் பாண்டியா ரன் பால் 18, எல்லாமே கான்ட்ரிபியூட்டட் டு த வின். ஸ்ரேயஸ் ஐயர் இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் அந்த இன்னிங்ஸும். அண்ட் நியூசிலாண்டும் 35 ஓவர் ஆஃப் ஸ்பின் போட்டாங்க. அவங்களும் 5 விக்கெட் எடுத்தாங்க, 154 ரன் கொடுத்தாங்க. நம்ம 38 ஓவர் ஆஃப் ஸ்பின்னு, 5 விக்கெட் அண்ட் 144. ஸோ ஸ்பின்னர் தான் கம்ப்ளீட்லி டாமினேட்டட். நான் ப்ரிவிலே சொன்னேன், bowlers will decide the match. as I always say, bowlers win you tournament, bowlers தான் win you tournament. ஜெயிச்சு காமிச்சிட்டாங்களா? மேன் ஆஃப் த மேட்ச் ரோஹித் சர்மா, மேன் ஆஃப் த சீரீஸ் ரச்சின் ரவீந்திரா. அவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னு நான் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன்.
அண்ட் நாட் அ ஃப்ளூக் இந்த விக்ட்ரிலாம் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், பிளேயிங் ப்ராப்பர் டீம், அதான் ரொம்ப முக்கியம். 2019 வேர்ல்டு கப் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வி பிளே 10 minutes ஆஃப் பேட் கிரிக்கெட்னாரு கோச் சாஸ்திரி. ஆமாம், தோத்தோம் அந்த மேட்ச். 239 சேஸ் பண்ண முடியல, இதே நியூசிலாண்டுக்கு எதிராக தான். இதோட பயங்கரமாக இருந்தது அப்போ பேட்டிங் லைன் அப். தோனிலாம் வர இருந்தார். ஸோ வி பிளே 10 minutes ஆஃப் பேட் கிரிக்கெட் வந்துட்டார். அப்படி இல்லாமல் த்ரூ அவுட் அன்பீட்டன் இருக்கிறது வித் யங் பிளேயர்ஸ், யங் கில், ஹை ப்ரெஷர் மேட்ச்சு. ஹி அப்சர்வ் தி ப்ரெஷர் ஆல்சோ. அண்ட் கேப்டன் எப்போ ஸ்கோர் பண்ணுறாரோ மோர் ஆஃபன் தன் நாட் அந்த டீம் ஜெயிக்கும். ஏன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ஒரு சிக்னல் போகுது, பாரு நம்ம கேப்டனே கஷ்டப்பட்டு நமக்கு அங்கே விளையாடுறாரு, நம்மளும் பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆட்டோமேட்டிக் ஒரு 10-15% எலிவேட் ஆகும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். ரோஹித் கிரியேட்டட் த ஷாட். ரோஹித் சர்மா விளையாண்டதெல்லாம் நாட் ஈஸி. இந்த பிச்சில் பேட் பண்ணுறது, அலைன்மெண்ட் ஆகட்டும், ஒரு பேட் ஸ்பீட் ஆகட்டும், டைமிங் ஆஃப் த பேட், யூனோ வெரி பர்ஃபெக்ட். எனி ஹோப், ஒரு ஹோப்பு கொடுக்கவே இல்லை ஒரு நியூசிலாண்டுக்கு அவர் பேட்டிங் க்ரீஸில் இருந்த வரைக்கும். கம்மிங் அவுட் அண்ட் லாஃப்டிங் அ ஃபாஸ்ட் பாலர் இஸ் நாட் அ ஜோக். ஃப்ரண்ட் ஃபுட்டில் ரச்சின் ரவீந்திரா நேற்று 6 அடிச்சார் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ரோஹித் சர்மா அதான் பண்ணார். அண்ட் க்ரூஷியல் நாக் 76 ஆஃப் 83 பால்ஸ், 7 4 3 6, ஓப்பனிங் 100. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியன் bowlers exploit the pitch very well. அதான் ரொம்ப முக்கியம். பிச்சில் அவ்வளோ வெனம் இல்லை, இருந்தாலும் however the pitch may be, you have to bowl the ball on the right area. கரெக்டான ஏரியாவில் பிச் ஆகணும் போல. விக்கெட் டு விக்கெட், ஸ்டம்ப் டு ஸ்டம்ப். நான் போடுற மோர் தென் 90 ஸ்பீடில் போடுறாங்க. எத்தனை விக்கெட் எடுத்தாங்கன்ட்டுன்னு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் வருண் வாஸ் கீப்பிங் த பால். அதோட சக்ஸஸ் தான் அது. கோலியோட 2 மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸும் மறக்க முடியாது. இது ஒன்றும் கிரிட்டிசைஸ் பண்ணது பார், ஒரு ரன் அவுட் ஆகிட்டாரு. இட் ஹேப்பன்ஸ். எல்லா மேட்சும் ஸ்கோர் பண்ண முடியல, யாரோ ஒருத்தர் ஸ்கோர் பண்ணணும். நம்ம 500 சேஸ் பண்ணல, டெஸ்ட் மேட்சான அது. அண்ட் ரோஹித் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தான் அவர் ஸ்டம்ப் ஆனது. அந்த 51 பாலில் 19 ரன் தான் ஆச்சு. அந்த 2 விக்கெட் விழுந்தோன்னே கோலி அவுட் ஆனோடனே அதனால தான் வெளில வந்தார். அதை லாட் பண்ண போய் மிஸ் ஆகிடுச்சு. அண்ட் அவங்களும் கேட்ச் ட்ராப் பண்ணாங்க ப்ரெஷரில். கிம் ஜேமிசன் ஒரு கேட்ச் விட்டார், டேரல் மிச்சர் ஒரு கேட்ச் விட்டார். ரோஹித் சர்மாவோட டீம்லேயே இருக்கிற மாதிரி இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பிச்சை பார்த்து தான் டிசைட் பண்ணுவேன்னு சொன்னாங்க நம்ம கோச். பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் பிச்சு பார்த்து தான் ரோஹித் டிசைட் பண்ணுவாராம். பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஹவ் யூ கீப் தி கிரிட்டிக்ஸ் ஷட். ஏன்னா எப்போ வேணுமோ அப்போ ஸ்கோர் பண்ணணும், அதான் முக்கியம். ஸோ இதான் நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன ரசிச்சிங்க சொல்லுங்கள். அண்ட் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச்னா அது குல்தீப் யாதவோட 2 விக்கெட்டு. அண்ட் ரிலையபிள் பிளேயர் இது ரோஹித் சர்மா இது ஸ்கோர் பண்ணதுனால. ரச்சின் ரவீந்திரா, ஜடேஜாலாம் என்ன பேசுகிறாங்க அப்புறம் கொண்டு வரேன். பொறுமை நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.